விதமான டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, இங்கே பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்கக்கூடிய அளவுக்கு இங்கே பெருசாக எதுவும் கேட்கல. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வட்டி இல்லாத கடன் தரக்கூடிய ஒரு லோன் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த லோன் ஆப்பை பற்றி சிறப்பாக சொல்லணும்னா இங்கே ஒரு டைம் கொடுக்குறாங்க. அந்த டைமுக்குள்ளே அந்த பணத்தை செலுத்திடணும். அதாவது உங்களுடைய எலிஜிபிலிட்டி பார்த்து உங்களுக்கு ஒரு லோன் அமௌண்ட் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன். அது உங்களுடைய வேலெட்லேயே இருக்கும். அந்த வேலெட்டில் பணம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த விதமான வட்டியும் கிடையாது. அந்த வேலெட்டில் இருக்கிற பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது அந்த யூஸ் பண்ண தேதியிலேருந்து ஒரு 30 நாள் உங்களுக்கு டைம் தராங்க. அந்த 30 நாளுக்குள்ளேயே அந்த பணத்தை நீங்கள் திரும்ப செலுத்திட்டீங்கன்னா அதுக்கு எந்த விதமான வட்டியே கிடையாது. ஸோ வட்டி இல்லாத லோன் தரக்கூடிய ஒரு லோன் ஆப் தான் இது மேலோட்டம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இது யாருக்கு சூட் ஆகும், இந்த வட்டி இல்லாத கடனை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதுக்கு ஏதாவது சார்ஜஸ்லாம் போடுவாங்களா, அந்த லோன் வாங்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கூடவே இன்னொரு லோன் ஆப்பையும் பார்க்க போகிறோம். அந்த லோன் ஆப்பில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஆதார் கார்டு, பேன் கார்டு கேட்குறாங்க வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணுவீங்க, ஃபோட்டோ பிடிச்சோ போட வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண டீட்டெயில்ஸ் கொடுத்தாவே போதும். ஸோ எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணாமல் உங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்து உங்களுக்கு லோன் ஆஃபர் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு லோனை கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த 2 லோன் ஆப்புக்கு நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. என்ன தான் இவங்களுக்கு நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருந்தாலும் இவங்க முழுமையாக பார்த்தா தான் இந்த லோன் ஆப் நமக்கு சூட் ஆகுமா இல்லையான்னு தெரியும் இல்லையா. அதனால் இவங்களோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி நியூஸ் நோட்ஸ் உங்களுக்கு பிரச்சனைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக இருக்கிறது நான் மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற லோன் ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணாமே உங்களுக்கு லோன் தரக்கூடிய ஒரு லோன் ஆப் இருக்குது. அவங்கள ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வட்டி இல்லாத கடன் தரக்கூடிய இன்னொரு லோன் ஆப் இருக்குது. அவங்கள பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டிக்கி மணி ஃபினான்ஸ். டிக்கி மணி ஃபினான்ஸ்ன்றது ஒரு ஆப்புங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லோன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடியவங்க தான். என்ன தான் நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருந்தாலும் இவங்களுக்கும் பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா. அதனால் இவங்களை ஃபஸ்ட்டு இவங்க நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நேராக பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு லோன் கொடுத்துருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்குது. பெர்மிஷன் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்து சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கும். டேர்ம் அண்ட் கண்டிஷன் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்த பிறகு 2 விதமான அலோஸ் கேட்குது. ஸோ 2 விதமான அலோஸ் நீங்கள் கொடுத்த போய் சைன்இன் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ உங்கள் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் ஓடிபி வருது, அதுக்கப்புறம் உங்கள் நேம் கேட்குது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்கள் கேஒய்சி டீட்டெயில்ஸ் பொறுத்தவரைக்குமே பேன் கார்டு நம்பர் கேட்கிறது, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர் கேட்குறது, மெயில் ஐடி கேட்குது, பின்கோடு கேட்குது, மேரிட் ஸ்டேட்டஸ் கேட்குது. இதெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறமா எலிஜிபிலிட்டி இங்கே காட்டுறாங்க. உங்களுக்கு என்ன விதமான அமௌண்ட் கிடைக்கும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு இஎம்ஐ சூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஆப்ஷன்ஸ் காட்டுறாங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா, டிக்கி மணியை பொறுத்த வரைக்குமே 10,000 1 லட்ச ரூபாய்க்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 10% 24% per annum போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்கு இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே 1000 ரூபாய்க்கு மேலே தான் வரும் சொல்கிறாங்க. டிக்கி மணி லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 3 முக்கியமான விஷயத்துக்காக இந்த லோனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன 3 முக்கியமான விஷயம்? எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, இங்கே பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்கக்கூடிய அளவுக்கு இங்கே பெருசாக எதுவும் கேட்கல. ஸோ உங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு தான் லோன் தராங்க. அதனால் ஆதார் கார்டு, பேன் கார்டுக்கு 80,000 60,000 கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 1. 3வது, உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் நார்மலாக இருந்தால் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ளஸ்ஸு. மைனஸு அல்லது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் கரெக்டான கிரெடிட் ஸ்கோர் இருந்தாலும் எல்லா வித ப்ரூஃபை நீங்கள் கொடுத்தாலும் வட்டி ப்ராசஸிங் ஃபீஸில் எந்த விதமான குறைவும் கிடையாது. ஸோ அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து முக்கியமாக கவனிக்கணும். அவசரத்துக்கு கிடைக்கும். மற்றபடி எல்லா ப்ராசஸிங் ஃபீஸும் வட்டியும் அதிகமாக தான் இருக்குது. 4.2 ஸ்டார் ரேட்டிங், நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் நிறைய பேர் நல்லாவே சொல்லியிருக்காங்க. பட்டுன்னு கிடைக்குது, ஃபாஸ்ட்டாக கிடைக்குது, சூப்பராக கிடைக்குது நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் நம்ம இஎம்ஐ போடுற மாதிரி இருந்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதத்துக்கு மேலே இஎம்ஐ எடுக்காதீங்க. ஸோ கவனமாக செயல்படுவது முக்கியம். ஸோ இவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே வட்டி இல்லாத கடன் தரக்கூடிய ஒரு ஆப். அது எப்படிங்க வட்டி இல்லாமல் கடன் தருவேன், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கா கேட்டிங்கன்னா, அப்படி தான் அவங்க சொல்லி லோன் ஆப்பை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ வட்டி இல்லாத கடன் எப்படி தராங்க, இதோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐயில் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் நிறைய இருந்தாலும் ஒரு சில பேங்கிங் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லெண்டிங் பார்ட்னரோடு சேர்ந்து இந்த லோன்லாம் தராங்க இல்லையா. அதில் முக்கியமாக சொன்னோம்னா இது ஒரு வகை. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 50,000 உங்களுக்கு சாங்ஷன் ஆகுது வச்சுங்களேன், உங்களுக்கு வேலெட்டில் வந்துடும்.
அந்த வேலெட்டில் இருக்கிற பணம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த வேலெட்லேருந்து நீங்கள் எந்த விதமான பொருட்கள் வாங்குறதா இருந்தாலும் வேலெட் மூலமாகவே நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கூகுள் பே போலவோ நீங்கள் பே பண்ணிக்கலாம். எல்லா விதமான ஆன்லைன் ஷோரூமில் வாங்குற போல் எல்லா விஷயமும் ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் போல் நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கொள்ள முடியும். அப்படி வாங்கிட்டு அந்த ஒரு டைம் தராங்க. ஸோ 30 நாள் வரைக்கும் டைம் தருவதாக சொல்கிறாங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் திரும்ப செலுத்திட்டிங்கன்னா அதுக்கு எந்த விதமான சார்ஜஸ் இல்லை இவங்க சொல்கிறாங்க. ஸோ இது இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இவங்க யாருன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இவங்கக்கிட்ட இருக்க முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ்வின் ஆப். ஸ்டார்ஸ்வின் ஆப்பை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கும்போது நிறைய பேர் கமெண்ட்ஸை ஒரு விஷயத்தை அடிக்கடி சொன்னாங்க. இவங்க ப்ராசஸிங் ஃபீஸுக்கு முன்னாடியே முன்கூட்டியே பணம் கேட்குறாங்க, இவ்வளோ அமௌண்ட்டு கொடுங்க அப்போ தான் நாங்கள் செக் பண்ணி தருவோம்னு சொல்கிறாங்க இன்னும் நிறைய பேர் கமெண்ட்ஸை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து இதில் வாங்கலாமா வேணாவா, யாருக்கு சூட் ஆகுன்ற விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை சொல்லிடுறேன். ஸ்டார்ஸ்வின் ஆப்பை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு வேலெட்டில் இருக்குது. அந்த வேலெட்டில் இருக்கிறப்ப நான் முன்னாடி சொன்ன பிறகு தான். ஸோ அந்த டைமுக்குள்ளே நீ திரும்ப சொல்லினா வட்டி கிடையாது. இன்கேஸ் நீங்கள் இஎம்ஐ போட்டு இருந்தீங்கன்னா அப்போ தான் வட்டி ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இந்த ஆப்பை பற்றி ஷார்ட்டாக என்னென்ன எப்படி செயல்படுது சட்டுன்னு சொல்லிடுறேன். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாங்குவேஜஸ் கேட்குது, மொபைல் நம்பர் கேட்குது, ஓடிபி வரும், பெர்மிஷன்ஸ் கேட்குது. ஸோ எல்லா ஆப்லேயும் சொல்கிறது போல தான் எல்லா விஷயங்களும் அலோஸ்லாம் நீங்கள் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா கெட் லோன் அப் டு 5 lakhs போட்டு இன்ஸ்டன்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு கண்டினியூ கேட்குது. கம்ப்ளீட் யுவர் ஆதார் கேஒய்சி, கம்ப்ளீட் யுவர் ஆதாருக்குண்டான டீட்டெயில்ஸு, அப்புறமா அந்த பேன் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்து முடித்த பிறகு லைன் ஆஃப் கிரெடிட் போட்டு உங்களுக்கு லோன் அமௌண்ட்டை காட்டுறாங்க, இஎம்ஐ டீட்டெயில்ஸை காட்டுறாங்க. இதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா உங்களுக்கு காட்டுறாங்க வச்சுங்களேன். அதில் உங்களுக்கு 20,000 தேவைப்படுது. நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருள் வாங்கியிருக்கீங்க விஷயம் எப்படின்னா அந்த வேலெட்லேருந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு 20,000 வாங்குறீங்க வச்சுங்களேன். அந்த 20,000 30 நாளுக்குள்ளே திரும்ப செலுத்திட்டிங்கன்னா அதுக்கு வந்து எந்த விதமான சார்ஜும் கிடையாது. அதில் காட்டும். ஸோ 1 லட்ச ரூபாவில் 20,000 மைனஸ் ஆகிருக்கு, மீதி 80,000 இருக்குது. அந்த 20,000 வந்து திரும்ப செலுத்திட்டிங்கன்னா எந்த விதமான வட்டி வராது. ஆனால் ஒரு கன்வென்சிங் ஃபீஸ் மட்டும் போடுவாங்க. ஆனால் இந்த 20,000 திரும்ப செலுத்த முடியலைங்க, நான் இஎம்ஐ போடலாம்னு நீங்கள் நினைக்கும்போது அதுக்கு வட்டி வருது இவங்க சொல்கிறாங்க. வட்டி இல்லாத கடன் யாருக்கு இது சூட் ஆகும், எவ்வளோ நாளுக்கும் இது வட்டி பொருந்தும் பார்த்தீங்கன்னா 30 நாளுக்கும் டைம் தராங்கன்ட்டு இவங்க விளம்பரத்தில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த 30 நாள்ன்றது யாருக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கிறவங்கள, நல்ல இன்கம் இருக்கிறவங்களுக்கு 30 நாள் இல்லைங்க. கிரெடிட் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி சொல்லணும்னா 15 நாள் வரைக்கும் தான் டைம் தருவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இது வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ உங்களோட கிரெடிட் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி டைம் மாறும். 1. 2வது முக்கியமான விஷயம், நீங்கள் அப்படி பே பண்ணுறீங்க, எனக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கெலாம் பெரிய கன்வென்சிங் ஃபீஸ் வராது. ஆனால் அந்த அமௌண்ட்டை கேஷாக நான் விட்ராவல் பண்ணுறேன், என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஒரு ஐடியா வந்துச்சு வச்சுங்களேன். அந்த 20,000 1 லட்ச ரூபா இருக்குது, அந்த 20,000 வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேங்க்குக்கு எடுத்துன்னு வரும்போது அதுக்கு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் ஒன்று போடுறாங்க, 2% இருக்குமே போடுறாங்க. ஸோ இதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். 3வது முக்கியமான விஷயம், இந்த ப்ராசஸிங் நான் செஞ்சு நடத்தணும்னா நீங்கள் முன்பணம் கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அது போல் ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் சொல்கிறது என்னென்னா, இதிலெல்லாம் கவனிச்சுக்கிங்க. இவங்க வந்து ஒரு டைம் தராங்க, அந்த டைமுக்குள்ளே தான் கட்டணும்னு சொல்கிறாங்க. அந்த டைமை நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்தும் எவ்வளோ டைம் அவங்க சொல்கிறதா இருந்தாலும் சரி, இந்த பணத்தை கட்டிட்ட பிறகு தான் அவங்க செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து நீங்கள் வந்து கவனிச்சுக்கணும். எடுத்தோடனே நம்ம போயிட்டு பணத்தை கொடுத்து நமக்கு கிடைக்கலன்னா நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸ் சொல்லிடுவாங்க. அதனால் பணத்தை கொடுக்கறதுக்கு முன்பாக உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு, ஆஹா எனக்கு கட் ஆகுதுப்பா, எனக்கு கிடைக்க ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் தான், எங்கேயும் முன்பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம். இந்த ஆப்பை பற்றி ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. நல்லா இருந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குங்க, நல்ல சேலரி இருக்குது, நல்ல இன்கம் இருக்குன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். முன்பணம் கட்ட சொல்கிறாங்கன்னா அதை யோசித்து முடிவு பண்ணது உங்களுடைய கரத்திலே கொடுக்குறேன். ஸோ நீங்களும் அதை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 2 விதமான லோன் ஆப்பில் டிக்கி மணி லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே சீக்கிரத்தில் பணம் கிடைக்கும். இவங்க ஸ்டார்ஸ்வினை பொறுத்த வரைக்குமே இவங்களும் லோன் தராங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 30 டேஸ்க்குள்ளே செலுத்துகிற ஐடியா இருந்தாலும் சரி, இஎம்ஐ போட்டு கட்டுற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களோட விருப்பம். ஆனால் 2 பேருக்கு ஒரே ஒரு ஒற்றுமை, வட்டி ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். இவங்க டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க, பிடிச்சமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.